நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதிபரராய் இருக்கிறார். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசிங்கள். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை விட அதிகமான ஒரு சேனையை, வல்லமை நிறைந்த எதிரியை பார்க்கும் பொழுது பயப்படாதே என்ற வார்த்தையை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். மோசேயுடைய நாட்கள் முடிய போகிறது. அடுத்தது யோசுவாவின் நாட்கள் ஆரம்பமாக போகிறது. இதுவரை அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தார்கள், எதிரிகளை அவ்வளவாய் பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது எதிரிகளை பார்த்து அந்த இடத்திலிருந்து அவர்கள் ஜெயிக்க வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் மோசேயின் மூலமாய் அந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், உன்னை விட பலத்த ஜாதிகளை, உன்னை விட பலத்த குதிரைகளை, உன்னை விட பலத்த ரதங்களை, உன்னை விட பலத்த மனிதர்களை உனக்கு எதிரியாய் நீ பார்க்கும்போது நீ பயப்படாதே. ஏனென்றால் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் உன்னோடே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அதே தேவன் இந்த காலை வேளையில 2024ஆம் ஆண்டுல நம் ஒவ்வொருவரோடு கூட தேவன் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில உலகத்தின் கடைசி பரியந்தமும் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் அதை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. இந்த சூழ்நிலை மாறுகிறது. இந்த பிரசங்கத்துக்கு பின்பாக கொஞ்ச நாட்களிலே மோசே மரித்து போகிறான். மோசே மரித்து அவனுக்காக துக்கம் கொண்டாடின பின்பு யோசுவா தலைமை தாங்குகிறான் அடுத்த ஒரு காரியத்துக்காக. அப்போ யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மோசே மரித்த பின்பு ஆண்டவர் யோசுவாவை எழுப்புகிறார். யோசுவா அதை தலைமை தாங்குகிறான். இப்ப யோசுவா தலைமை தாங்கும் போது இவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இவனுக்கு எதிரே இருக்கிற அந்த ஆற்றை கடக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், இவர்கள் இருக்கிற ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறது. இவர்கள் ஆற்றுக்கு யோர்தான் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிறார்கள். இப்ப இவங்க இந்த யோர்தான் நதியை கடந்து செல்ல வேண்டும். அப்போ ஆண்டவர் எப்படி மோசேயோடு இருந்தாரோ அதே போல அவருடைய தாசனாகிய மோசேயோடு இருந்தது போலவே யோசுவாவோடும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். வாக்கு பண்ணினவர் மாறாதவர். இப்போ இவங்க இந்த இடத்துல போகணும். அப்போ மோசே சொல்லுகிறான், முதல் 6 அதிகாரத்துல, யோசுவா புத்தகத்தின் முதல் 6 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. டூ யுவர் ஹோம்வொர்க்ஸ். அப்போ மோசேக்கு பின்பாக துக்கம் கொண்டாடியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானுக்கு இந்த புறத்திலிருந்து யோர்தானுக்கு அந்த புறம் போக வேண்டும். யோர்தான் நதி பெரிய ஒரு நதி, அது கரை புரண்டு ஓடுகிறது. அதனை தாண்டுவது கடினம். அதிலும் விசேஷமாய் முழு தேசமும் தாண்டுவது என்பது ஆல்மோஸ்ட் இட் இஸ் இம்பாசிபிள், முடியாத ஒரு காரியம். பாலம் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ இவன் யோசுவா சொல்லுகிறான் தன்னுடைய ஆசாரியர்களை பார்த்து, தேவாலயத்தின் தலைவர்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறான், நீங்கள் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு இந்த யோர்தானிலே இறங்குங்கள். உங்களுடைய கால் இந்த தண்ணீரில் படும்போது யோர்தான் என்னவாகும்? கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் என்ன பண்ணும்? அந்த இடத்துல 2ஆய் பிளக்கும். அங்கே ஒரு வெட்டாந்திரை உருவாகும். அதன் வழியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போவார்கள் என்று சொல்லி யோசுவா இந்த ஆசாரியர்களுக்கு அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவன் சொன்னதின்படியே இவன் அடுத்த நாள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்போ யோசுவா சொல்றான், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை தினத்தில் தேவன் என்ன பண்ணுவார்?
ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஓகே, 10வது வசனம் வாசிங்க. யோசுவா 1:10. அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதியை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்த பண்ணுங்க. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளுக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னார். இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் 3 நாளைக்குள்ள. இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜில கூட ஒரு பாலத்தை கட்டுவது 3 நாளுக்குள் முடியாத ஒரு காரியம். ஆனா யோசுவா தன்னுடைய ஜனங்களை பார்த்து அதிபதிகளை சொல்ல சொன்னான், இன்னும் 3 நாளைக்குள்ள நாம் இந்த யோர்தான் என்ன பண்ணுவோம், கடந்து போவோம் என்று சொல்ல சொன்னான். அப்படியே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஓகே, இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் வரும்போது இங்கே வேவுக்காரராகிய 2 மனுஷரை யோசுவா இந்த யோர்தானை கடந்து அந்த பக்கம் போக சொல்லுகிறான். 2 பேர் கடந்து போறாங்க. 2 பேர் நீந்திலாம் போயிடலாம். அப்போ நீந்தி அவங்க அந்த பக்கம் போய் அவங்க நேரா போய் சேருவது எங்க தெரியுமா? தேசத்தை வேவு பார்க்கும்படி 2வது வசனம் சொல்லுது. 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. எங்க இந்த மனுஷர்கள் போனாங்க? 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்கு பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். அப்ப 2 பேர் வேவு பார்க்க போறான். வேவு பார்க்க போறவன் எங்க போய் தங்கி இருக்கிறான்? இந்த வேசியின் வீட்டுல போய் அவன் தங்கி இருக்கிறான். அந்த வேசியினுடைய வீட்டுக்கு ராஜா ஆட்களை அனுப்புகிறான் கேள்விப்பட்டு. அப்ப கேள்விப்பட்டு அனுப்பும் போது நமக்கு தெரிந்த ஒரு காரியம், ராகப் என்ன பண்ணுகிறாள், இவர்களை மேலே பதுங்க வைத்து அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி அந்த ராஜாவுடைய மனிதர்களுக்கு சொல்லுகிறான். அது அவங்க அந்த வேவுக்காரர்களை தேடி வந்த அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் போர்ச்சியவர்கள் கடந்து போன பின்பு இவள் வேவுக்காரர்களை பார்த்து சொல்லுவதை என்ன பாருங்க. அந்த 7வது வசனம், அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறவுகள் மட்டும் அவர்களை இல்ல 9வது வசனம் வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். இப்ப வேவுக்காரர்களை பார்த்து இந்த பெண் சொல்லுகிறாள், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அப்போ இங்க ஒரு பெண், அந்த தேசத்தின் பெண் சொல்லுகிறாள், உங்களை குறித்து எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்? அடுத்தது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நல்ல கவனிங்க. நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் இந்த ஊர்ல எரிகோல இருக்கிற ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இப்ப நடக்கிற ஒரு காரியம் என்ன? இந்த வேவுக்காரர்களை பார்த்து இந்த பெண் சொல்லுகிறாள், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை 2ஆக பிளந்து அதன் வழியாய் உங்களை நடக்க வைத்தார் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த பெண் மட்டும் கேள்விப்படல, அந்த எரிகோவில் இருக்கிற அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆமென், அப்படிதானே? அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது, நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அங்க மட்டும் இல்ல, இந்த யோர்தானுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற 2 ராஜா
அந்த ரெண்டு ராஜாவுக்கும் அந்த தேசத்துக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் இருக்கிற அநேகர் இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததை கேள்விப்பட்டிருந்தார்கள். அந்த தேசத்தில் இருந்த அநேகர் இவர்கள் அந்த செங்கடலை கடந்ததை கேள்விப்பட்டார்கள். அந்த தேசத்தில் இருந்த பெரும்பாலானோருக்கு இந்த யோர்தானுக்கு அக்கறையில் இருந்த ஓகுக்கும் சீகோனுக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததையும் கேள்விப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் வராத ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு முடிவுக்கு இந்த வேசி வந்திருந்தால் என்னது? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெண் அறிந்திருந்தால், ஒரு காரியத்தை அறிந்தால், எல்லாரும் கேள்விப்பட்டாங்க, எல்லாரும் அறிந்திருந்தாங்க. ஆனா இந்த பெண் தன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்தால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இவர்களுடைய தேவனே தேவனானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இந்த பெண் அறிந்திருந்ததினாலே, இந்த பெண் இதை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டதினாலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பெண் தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டது இந்த பெண்ணுக்கு தெரியும். இந்த பெண் இந்த தேவன் தான், இஸ்ரவேலின் தேவன் தான், வானத்திலும் பூமியிலும் தேவனான கர்த்தர் என்று இருதயத்தில் ஏற்றுக்கொண்டது இந்த பெண்ணுக்கு தெரியும். அந்த தேசத்தின் ராஜாவுக்கு தெரியாது, அந்த தேசத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு தெரியாது, தன்னுடைய குடும்பத்துக்கு தெரியாது. ஆனால் இந்த பெண் தன்னுடைய இருதயத்தில் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இவரே தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்திருந்தார். இந்த பெண்ணை தவிர வேற யாருக்கு தெரியும்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இவரே தேவன் என்று இந்த பெண் அறிந்து ஏற்றுக்கொண்டது இந்த பெண் தவிர வேற யாருக்கு தெரியும்? ஹலோ, தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியும். ஆகவே தேவன் யோசுவாட்ட சொல்றாரு, நீ ரெண்டு என்ன பண்ண, வேவுக்காரன். வேவுக்காரன் நம்ம எதுக்கு அனுப்புறோம்? எதுக்கு வேவு பார்க்கணும்? அங்க போய் பார்த்து எந்த இடத்துல நம்ம உள்ள போக முடியும், யாரை நமக்கு ஆதாயமா பிடிக்க முடியும் என்று பார்ப்பதுக்கு தான் வேவுக்காரர்கள். கரெக்டு தானே? யாருக்கு லஞ்சம் கொடுத்தா அந்த கோட்டை கதவை திறந்து விடுவான், எந்த வழியா கோட்டைக்குள்ள போகலாம், இதெல்லாம் பார்ப்பதற்கு. ஆனா இந்த வேவுக்காரர்கள் நேரம் எங்க போறாங்க? ராகாப்புடைய இடத்துல போறாங்க. அங்க தங்கி இருக்கிறாங்க. அங்க இந்த ராகாப்பிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமா நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ராகாப்பிட்ட அவங்க சொல்றாங்க, நீ ஒரு கயிறு என்ன பண்ணு, உன் ஜன்னல்ல கட்டி வை. அந்த கயிறு கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ராகாப் தேவனை ஏற்றுக்கொண்டது. எப்படி ஏற்றுக்கொண்டால், எவ்வளவு ஏற்றுக்கொண்டால் அதெல்லாம் தெரியாது. ஆனா இவ தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு தெளிவை பெற்றிருந்தால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அவள் ஏற்று அதை அங்கீகரித்து அதற்காக செயல்பட ஆரம்பித்தாள். எவ்வளவு தூரம் செயல்பட ஆரம்பித்தால், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, இஸ்ரவேலிருந்து வந்த ரெண்டு வேவுக்காரனை நான் பாதுகாக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவள் செயல்பட ஆரம்பித்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ தனிப்பட்ட விதத்தில் தேவனை தேவன் என்று அறிந்திருப்பாயானால் உன்னை காப்பாற்றுவது என் தேவனுடைய கடமையாய் மாறுகிறது. ஆமென். முழு எரிகவும் இடிக்கப்பட போகிறது, முழு எரிகவும் சங்காரம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் அதற்கு முன்னதாக அங்கிருக்கிற ராகாபை தேவன் காப்பாற்ற வேண்டும். ராகாபின் நிமித்தம் ராகாபுடைய தகப்பன் விட்டார் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். முழு உலகத்துக்கும் தேவன் அழிவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் நோக்கமாக இருந்தபோது அங்கே ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனுடைய பெயர் நோவா. அவனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததினாலே அவனும்
அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய மருமக்களும் தேவனுடைய பேழைக்குள் காப்பாற்றப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். உன் நிமித்தம் உன் குடும்பம் காப்பாற்றப்படும். ஆனா எப்போ? உனக்கு ஒன்று தெரியணும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இவரே தேவனாகிய கர்த்தர். பணம் அல்ல, பதவி அல்ல, பட்டங்கள் அல்ல, எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அல்ல, இந்த தேவனாகிய கர்த்தர், இவரே கர்த்தர் என்று நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் மூலமாய் உன்னுடைய சந்ததிகள் காப்பாற்றப்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய தலைமுறைகள் காப்பாற்றப்படும். அருமையான பிள்ளைய, இங்கே ராகாப் காப்பாற்றப்பட்டாள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலை வேணா இருக்கலாம், எரிகோ போன்ற கோட்டைக்குள்ள வேணா இருக்கலாம். ஆனா நீ இயேசுவை உன்னுடைய இருதயத்தின் ஆழத்துல அவரே வானத்திலும் பூமியிலும் தேவனாகிய கர்த்தர் என்று நீ ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும். நீ எரிகோவில் இருக்கிற மற்றவர்களோடு அழிக்கப்படுவதில்லை, பாதாளத்துக்கு உன்னை தள்ளப்படுவதில்லை, எரி நரகத்திலே தேவனை விடுவதில்லை. உன்னை காப்பாற்றுகிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். யோசுவாவுக்கு தெரியாது, யோசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போன 2 வேவுகாரர்களுக்கு தெரியாது. ஆனால் என் தேவனுக்கு தெரியும். என்னை தேவனாய் ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் இந்த எரிகோ கோட்டைக்குள் இருக்கிறாள். அவள் காப்பாற்றப்படுகிற வரை இந்த எரிகோவை யாருடைய கையில் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று தேவன் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வல்ல தேவனுடைய பிள்ளையே, it is not the proof that help us to believe, it is the promise that help us to believe. இவரே தேவன் என்று ஆணித்தரமாய் அறிந்திருக்கிற எந்த விதமான என்ன சொல்றது சட்டங்களோ காரியங்களோ அல்ல. இவர் தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எதனாலே? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதினாலே. இந்த ராகாப் இந்த தேவனை விசுவாசிக்க வேண்டிய எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனால் இவள் விசுவாசித்தாள். விசுவாசித்தவளை உலகத்துக்கு தெரியாது, ஆனால் விசுவாசித்தவளை தேவனுக்கு தெரியும். நீ எந்த சூழ்நிலையில, எப்படிப்பட்ட நெருக்கத்துல, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து தேவனை விசுவாசித்தால் என் தேவனை அறிகிறவர், தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனான கர்த்தர் உன்னை அறிவார் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. உன்னை அறிந்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. யோசுவாட்ட சொல்லிட்டார், இதை நீ சங்கரிப்ப, இதை முழுசா உனக்கு கொடுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி அங்கே எனக்கு ஒரு பெண் உண்டு, அங்கே நான் காப்பாற்ற வேண்டிய ஒரு குடும்பம் உண்டு. ஏன் தெரியுமா? ஃபார் a very simple reason. வானத்திலும் பூமியிலும் நானே கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் அங்கே இருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஆண்டவர் அக்னிக்குள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி வானத்திலும் பூமியிலும் இவரே தேவனாகிய கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளையாய் நீ இருப்பாயானால் உன்னை காப்பாற்ற என் தேவன் மேகங்கள் நடுவே சீக்கிரமாய் வருகிறார். பிரதான தூதனுடைய கால சத்தம் தொனிக்கும் போது நாம் கண்ணிமைக்கும் நேரத்திலே கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நம்மை அழிவை காண ஒட்டாத தேவன் அவர். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும் பாஸ்டர்? யாருக்கு தெரிய வேண்டாம், அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. யாரும் அறிய வேண்டாம், அவருக்கு தெரியும். நம்ம ஓடுகிற ஓட்டம், நிற்கிற காரியம், செயல்படுகிற காரியங்கள் என் தேவன் அறிவார். இங்க ராகாபை தேவன் அறிந்திருந்தார். இப்ப ராகாப் காப்பாற்றப்படுவதற்கான காரியங்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 6வது அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி என்ன பண்ணுச்சான்? தேசமெங்கும் பரவிற்று. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் என்ன? உன்னை விட பலத்த குதிரைகளை, ரதங்களை, மனிதர்களை நீ காணும் போது பயப்படையாக. ஏன்? உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். யோசுவா இந்த 6 அதிகாரங்களுக்கு பின்பாக யோசுவா குறித்து சொல்லும் போது கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி என்ன பண்ணிச்சான்? தேசமெங்கும் பரவிற்று. தேவன் உன்னோடு இருப்பாரானால்
நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசுவா எரிகோவின் கோட்டையை பார்த்தா பயந்துருக்கணும். எரிகோவின் ராஜாவை பார்த்தா பயந்துருக்கணும். எரிகோவின் கோட்டையும் ராஜாவும் அதனுடைய ஜனங்களும் யுத்த வீரர்களும் பார்த்தா பயந்துருக்கணும். ஆனா பயப்படலை. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ராகா பயந்திருக்கணும், பயப்படலை. ஏன் தெரியுமா? கர்த்தரை அவள் ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்ட நிமிடத்திலிருந்து கர்த்தர் அவளோடு இருந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பயங்கரமான கோபமான ஆண்டவர். இல்லைங்க, இல்ல. வேதம் சொல்லுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம புரிந்து கொள்ள அவ்வளவுதான், நம்ம அறியல அவ்வளவுதான். இங்க ஒரு பெண், உலகத்தினால் அவமதிக்கப்பட்ட பெண், உலகத்தினால் அங்கீகரிக்கப்படாத பெண், எந்த விதமான வேலையும் இல்லாத வேசி என்று பெயர் பெற்ற பெண், அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது தேவன் அவளை அங்கே விட்டு விடவில்லை. அவளை காப்பாற்ற தேவன் ஆட்களை அனுப்பினார். இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நீதிபரர் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீதிபரர் என்று ஆராதித்தோம், அவர் நீதிபரர். He sent people. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் வந்து யோசுவா கிட்ட என்னென்னலாம் நடந்ததுன்றத வந்து சொல்றாங்க. சொன்ன பிறகு இவன் சொல்றான், அதிகாலமே 3வது வசனம், 3வது அதிகாரம் முதல் வசனம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அங்க தங்குறாங்க. ரொம்ப ஒரு சொல்லிட்டாங்க செஞ்சிட்டோம் அப்படிலாம் இல்லை. they were very cool and they were very quiet. ஏன்? ஆண்டவர் யோசுவோடு இருந்து ஒவ்வொன்றா ஒரு சொல்லிட்டே வர்றாரு, என்ன செய்யணும்ப்பா, என்ன செய்யணும். அடுத்தது அவங்க சொல்றாங்க, இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணோம், போய் அங்க கால் வைக்கணும். ஓகே, போய் கால் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அப்போ கால் வச்ச உடனே இந்த யோர்தான் பின்னிட்டு ஓடுகிறது, அந்த இடம் வெட்டாந்திரையாய் மாறுகிறது. அப்போ இஸ்ரேல் ஜனங்க இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு கடந்து போறாங்க. கடந்து போயிட்ட பிறகு யோசுவா ஒவ்வொரு கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றான், நீங்க போய் இந்த ஆசாரியர்கள் எங்க நின்று கொண்டிருக்கிறார்களோ அங்கிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லை தோல்ல சுமந்து கொண்டு வாங்க. அப்ப அந்த கல் பெரிய கல், தோல்ல சுமக்கக்கூடிய வலிமையான கல். அந்த கல்லை சுமந்து கொண்டு வந்து இங்க ஒரு அடையாளத்தை ஏற்படுத்து. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அற்புதம் நடக்கும் போது, அதிசயம் நடக்கும் போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை செய்யும் போது, தேவன் இந்த காரியத்தில் நன்மை செய்தார் என்கிற ஒரு அடையாளத்தை உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த மறந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When God does a miracle in your life, make sure you may recognize it throughout your life. தேவன் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் போது, உன் வாழ்க்கை கடந்து போகிற வரை அதை நினைவுபடுத்துகிற அடையாளங்களை ஏற்படுத்து. உனக்கு மாத்திரம் இல்ல, யோசுவா சொல்றான், உங்களுக்கு பின்வரும் சந்ததியிலே ஏன் இந்த கல் என்று அவர்கள் கேட்கும் போது, தேவன் எங்களை இவ்விதமாய் நடத்தி வந்தார் என்று அவர்களுக்கு சொல்லுவாயாக, சொல்லுவாயாக. தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், எவ்வளவு அதிசயங்களை செய்கிறார். அதை செய்யும் போது அவர்களுடைய அடையாளமாய் நம்முடைய வாழ்க்கையில எதை வைக்கிறோம்? பின் சந்ததி பார்க்கத்தக்க விதத்திலே அடையாளமாய், அடுத்த தலைமுறை பார்க்கத்தக்க விதத்திலே அடையாளமாய். ஏன்? இது யார் பண்ணா, இது என்னது, இது ஆண்டவர் எங்களை விதமாய் நடத்தி வந்தார். நம்முடைய வாழ்க்கையில அடையாளங்கள் தேவை. யூசுவலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யோர்தான் நதி பெருசா கரை புரண்டு ஓடுது, அது இப்ப நிக்குது. நாம் அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன சொல்லுவோம்? கடகடன்னு ஓடு, எல்லாரும் ஓடு, அடுத்த தண்ணி வரத்துக்குள்ள ஓடு. அதுதான் நம்மளுடைய நேச்சுரல் தாட்டா இருக்கும். ஆனா யோசிக்கலாம், ஓடுறதெல்லாம் ரைட்டு,
நீங்க போய் 12 கல் எடுத்துட்டு வா, அடையாளத்தை ஏற்படுத்து. நாம நம்முடைய மிராக்கிளை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது, நம்முடைய அற்புதத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது, அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, அதில் நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது, அதில் நாம் திளைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்றை மறக்க கூடாது, என் தேவனை நினைக்க நான் அடையாளங்களை ஏற்படுத்த வேண்டும். In order to remember my God, I have to make some signs. ஏன்? அது எனக்கு மாத்திரமல்ல, என் தலைமுறைகளுக்கு அது தேவை, என் குடும்பத்துக்கு அது தேவை, என் பிள்ளைகளுக்கு அது தேவை. என்ன தேவை? தேவன் என்னென்ன காரியங்களை செய்தார் என்பது தேவை. இந்த காலை வல்ல தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் அனுபவிக்கும் போது அடையாளங்களை ஏற்படுத்த மறந்து போகாதிருங்கள். அடுத்தது அடையாளத்தை ஏற்படுத்திட்டான். அடுத்து வரும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அடுத்து இந்த எரிகோவை பிடிக்கணும். இல்லை, இவன் சொல்றான், நீங்க விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஒரு மிலிட்ரியில இந்த பர்டிகுலர் டைம்ல செய்யக்கூடாத ஒன்று அது. ஏன் தெரியுமா? விருத்த சேதனம் பண்ணா அடுத்த 3 நாள் என்ன பண்ண முடியாது, பலம் இருக்காது, சோர்ந்து இருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி தெரியும், யாக்கோபாவுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? தன்னுடைய சகோதரி அங்கே தீட்டுப்பட்ட பொழுது அவளை தீட்டுப்படுத்தின பழி வாங்கும்படி நீங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி அந்த கிராமத்தில் சொன்ன எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணணும். 3வது நாள் இவங்க போய் 2 பேரா போய் எல்லாரையும் கொலை செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? அவங்களால எதிர்த்து போராட முடியாது. இப்போ எரிகோவுக்கு முன்னாடி யுத்தத்துக்கு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யுத்தத்துக்கு உட்காந்துட்டு இருக்கும் போது யோசுவா சொல்றான், நாம விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணப்படுது. மோஸ்ட் வல்னரபிள், நடைமுறையில செய்ய முடியாத ஒரு காரியம். எதிரிகள் தாக்கினால் ஒருவனும் உயிர் தப்ப முடியாது. ஆனா அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் சொன்ன உடனே யோசுவா சொல்றான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் சொன்னார் விருத்த சேதனம் பண்ணு. உலக அறிவுல இது கூடவே கூடாது. The strongest, survival of the fittest, strongest, அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க யோசுவா சொல்றான், விருத்த சேதனம் பண்ணு. விருத்த சேதனம் பண்றாங்க. விருத்த சேதனம் பண்ணி முடிச்ச பிறகு பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். பஸ்காவை கொண்டாடு. என்ன நீ யுத்தத்துக்கு வந்தியா, வேற எதுக்காவது வந்தியா? பஸ்காவை கொண்டாடு. பஸ்காவை கொண்டாடி முடிச்ச பிறகு ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ணி எரிகோவை சுத்தி வா. நீ ஒரு நாள் போ, உன்னுடைய ஆசாரியர்கள் அவங்க எக்காலத்தை ஊதணும், மற்றவங்கள அமைதியா அந்த எரிகோ கோட்டை என்ன பண்ணும், சுத்தி வரணும். ஒரு நாள் போய் சுத்திட்டு வராங்க, 2வது நாள் சுத்திட்டு வராங்க, 3வது நாள், 6வது நாள், 7வது நாள் சுத்தும் போது ஒரு தடவை இல்ல 7 முறை சுத்தணும். கிரவுண்ட்ல ஓடுனீங்கன்னா தெரியும் ஒரு தடவை ஓடுறது எப்படி இருக்கும்னு. இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் 7 தடவை சுத்தணும். 7 தடவை சுத்தும் போதே தங்களுடைய டயர்டு என்ன ஆயிடும், உடம்பு டயர்ட் ஆயிட்டாதா, முழுசா டயர்ட் ஆயிடும். ஆனா 7 தடவை சுத்து. 7 தடவை சுத்தும் போது என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, எரிகோ கோட்டை உடைந்து விழும், அவனவனுக்கு எதிரே நடந்து போவான், ஏறி போவான். அப்போ எரிகோ கோட்டை உடையணும், உடைந்து அது இந்த பக்கம் விழணும், படிக்கட்டாட்டம் அது மாறணும், எல்லா இடத்துலையும் அது மாறணும், அது எல்லா இடத்துலையும் அவங்க ஏறி போகணும். எஸ், இட் வாஸ் டன். அது செய்யப்படுகிறது. எரிகோ கோட்டையின் வழியே எல்லாரும் ஏறி போறாங்க. தனக்கு முன்னாடி இருக்க எல்லாரையும் அவங்க சங்காரம் பண்ணுறாங்க. அருமையான பிள்ளைய, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் 2 வேவுக்காரர்கள் போய் பார்த்துட்டு வந்ததில்ல. அவங்க சொன்ன எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகல. ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு. தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் அவர்களோடு கூட இருந்தார். எந்த மிலிட்டரியில 7 தடவை சுத்துன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? எந்த மிலிட்டரியில நீ சண்டை போறதுக்கு முன்னாடி விருத்த சேதனம் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? எந்த மிலிட்டரியில நீ சண்டை போடுறதுக்கு முன்னாடி உன்னுடைய பஸ்காவை ஆசிரியன்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும்? எதுவுமே நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது.
ஆனா ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்த போது, அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும் பொழுது, அவர்கள் ஆசரிக்கும் போது, நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் போது தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நமக்கு எதிராக எதிரிகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும், எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும், எவ்வளவு சட்ட நிபுணர்களாக இருந்தாலும், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதே, உன் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இரு. உன் வேலை என்ன? ஆண்டு யோர்தானை பிளக்க வைத்தார். என் வேலை அடையாளத்தை ஏற்படுத்துவது. ஆண்டு என்னை இங்கே ராத்தங்க வைத்திருக்கிறார். என் வேலை விருத்த சேதனம் பண்ணுவது. நான் தேவனுக்காக பரிசுத்தமாக்கப்பட்டேன். நான் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். என்னை நான் வேறுபட்ட மனிதனாய் காட்டிக் கொள்ளுவது. தேவன் யுத்தத்துக்கு அழைத்து வந்தார். என் வேலை என்ன? பஸ்காவை கொண்டாடுவது. பஸ்காவை கொண்டாடுவது என்பது எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட அந்த காரியத்துக்கு நன்றி சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் என்னுடைய வேலை என்ன? என் தேவன் என்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதற்கு நன்றி சொல்லி தேவனை துதித்து பாடுவது. அடுத்தது, யுத்தத்துடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? என் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. 7 தடவை சுத்த சொன்னாரு, ஆர்ப்பரிக்க சொன்னாரு. சுத்தணும், ஆர்ப்பரிச்சோம், கட்டடம் விழுந்தது, ஏறணும், வெட்டணும், ஜெயிச்சோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடியும் அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லை, இதுக்கு பின்னாடியும் அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லை. புதிய ஸ்ட்ராட்டஜியை தேவன் ஏற்படுத்தினார். புதிய காரியத்தை தேவன் சொன்னார். இவங்க செய்தார்கள். தேவன் ஜெயத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உன் முன்னே போகிறார், கவலைப்படாதே. உன்னை காக்கிறவர் உனக்கு முன்னே போகிறார், கவலைப்படாதே. உன்னை சத்துருக்களுக்கு முன்பாக உனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் உனக்கு முன்னே போகிறார், கவலைப்படாதே. எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவன் உன்னோட கூட இருக்கிறார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம வாசித்த அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. உனக்கு எதிராக இருக்கிறவர்களை குறித்து நீ பயப்படாத. ஏன்னா ஒன்ஸ் நீ ஜெயிச்சனா அதுதான் உன்னுடைய பெயரை பிரஸ்தவப்படுத்த தேவன் பயன்படுத்துகிற விதம். ஐயோ இவ்வளவு பிரச்சனை வருது, கவலைப்படாத. இந்த பிரச்சனையை ஜெயிக்க உன்னை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஐயோ போராட்டம் வருது, கவலைப்படாத. இந்த போராட்டத்தை ஜெயிக்க தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஐயோ வேதனை வருது, கவலைப்படாத. இந்த வேதனையை மேற்கொள்ள தேவனை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் இதன் வழியாய் நீ கடந்து போகும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதையும் உன்னுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவுவதையும் தேவன் காண விரும்புகிறார். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு பயந்து யோர்தானுக்கு அந்த பக்கத்திலேயே யோசுவா இருந்திருந்தானா, தேவன் என்னோடு இருக்கிறார்ன்றது இவனுக்கும் தெரியாது, தேவன் என்னோடு இருக்கிறார்ன்றது ஜனங்களுக்கும் தெரியாது. தேவன் இவனோடு கூட இருக்கிறார், இவனுடைய கீர்த்தி பெருகுவது தேசங்களுக்கும் தெரியாது. நான் விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து வைக்கும் போது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நானும் பார்த்துக் கொள்வேன், ஜனங்களும் பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவும். இந்த காலை வல்ல தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருனோடு கூட இருந்தால் என்ன ஆகும்? உன்னுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவும். நம்ம ஒவ்வொருடைய சூழ்நிலையும் வித்தியாசமானது, நம்ம இருக்கிற அந்த சிச்சுவேஷன் வித்தியாசமானது, அந்த விதங்கள் வித்தியாசமானது. ஆனா ஒண்ணு, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு ஜெயத்தை தேவன் வைத்திருக்கிறார். போராடணும். அண்ட் இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, எப்போ இவங்க பஸ்காவை ஆசரிச்சு முடிச்சாங்களோ அன்னையோடு இவங்களுக்கு இருந்த ப்ரொவிஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. வானத்தின் மண்ணா ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் டெய்லி அவங்க எதையும் செய்ய வேண்டாம். ஆனா இப்போ வானத்தின் மண்ணா ஸ்டாப் ஆயிடுச்சு. வானத்தின் மண்ணா ஸ்டாப் ஆயிடுச்சுனால இவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு அடுத்தது சண்டை போட்டே ஆகணும், உட்கார முடியாது, எல்லாம் பட்னியில சாகணும். சில கதவுகள் அடைக்கப்படும் போது தேவன் உனக்காக கதவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே.
திரும்பவும் சொல்றேன், இதுவரை உன்னை நடத்தி வந்த கதவுகள் அடைபடும் பொழுது தேவன் உனக்காக புதிய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. தேவன் உனக்காக புதிய வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. தேவன் உனக்காக நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கவனிக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரோடு இருக்கிறாரா என்பதை ரொம்ப கவனமா பாரு. நம்ம எகிப்திலிருந்து புறப்பட பண்ண தேவன் என்னோடு தான் இருக்கிறாரா? ஆண்டுக்கு சித்தமான அடுத்த வாரத்துல தேவன் நம்மோடு இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். ஆனா இந்த எரிகோவில் தேவன் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஒவ்வொரு அடியும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிற மேன்மைகளை ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதனுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் உன்னுடைய எந்த ஃபீல்டா இருந்தாலும் அந்த ஃபீல்ட்ல எல்லாம் கர்த்தருனோடு இருந்தால் உன்னுடைய கீர்த்தி பரவும். கர்த்தருனோடு கூட இருந்தால் உன்னுடைய கீர்த்தி பரவும். கர்த்தருனோடு கூட இருந்தால் உன்னுடைய கீர்த்தி பரவும். கண்களை மூடுவோம், தலையில தாழ்த்துவோம். உனக்கு எதிராய் குதிரைகள் இருக்கலாம் மகனே மகளே, உனக்கு எதிராய் ரதங்கள் இருக்கலாம், உனக்கு எதிராய் உன்னை விட பலவானமான ஜனங்கள் இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள், கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் உன் கீர்த்தி பரவும். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் உன் கீர்த்தி பரவும். இந்த காலை வேளையில நாம தேடுற ஷார்ட்கட்ஸ், குறுக்கு வழிகள், நாம தேடுகிற வேற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்யாது. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் என் கீர்த்தி பரவும். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் உன் கீர்த்தி பரவும். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் என் தேவனுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளிடுவார். இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க டாடி, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க டாடி, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க டாடி. அப்பா அப்பா நீங்க சொல்றத கேட்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் நீதிபரர் அல்லவா, நீர் நீதிபரர் அல்லவா. எங்களுக்கு எதிராக இருக்கிற குதிரைகளையோ, எங்களுக்கு எதிராக இருக்கிற ரதங்களையோ, எங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்களையோ, எங்களுக்கு எதிராக இருக்கிற சட்டங்களையோ, எங்களுக்கு எதிராக இருக்கிற வல்லமைகளையோ நாங்கள் பார்க்காமல் எங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்த்து எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி தைரியமாய் முன்னேறி செல்ல என் தேவன் எங்களுக்கு கிருபையை தயவை தருவீராக. என் தேவன் எங்களுக்கு நன்மையை செய்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்கள் கீர்த்தி பரவும், எங்கள் கீர்த்தி பரவும். எங்கள் சபையோடு நீங்க இருக்கிறீங்க, எங்கள் கீர்த்தி பரவும். எங்களுடைய வேலைகளோடு நீர் இருக்கிறீங்க, எங்கள் கீர்த்தி பரவும். எங்கள் வியாபாரத்தில் நீங்க இருக்கிறீங்க, எங்கள் கீர்த்தி பரவும். எங்கள் குடும்பத்தில் நீங்க இருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தின் கீர்த்தி பரவும். ஆண்டவரே நிச்சயமாய் நடக்கும்பா, நிச்சயமாய் நடக்கும் டாடி. அதை எங்களுக்கு செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிற தேவனை ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த காலை வேளையில எங்கள் மூலமாய் உங்களுடைய கீர்த்தியை மூலமாய் எங்கள் ஒவ்வொருடைய கீர்த்தியும் பரவ போகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நேர் அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, நாங்கள் தொழில் செய்கிற இடத்துல, நாங்களுடைய குடும்பங்கள் இருக்கிற இடத்துல எங்களுடைய கீர்த்தியை நீர் பெருக பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஷார்ட்கட்ஸை முயற்சி பண்ணாம உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க டாடி, உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க டாடி. உம்மை பிரியப்படுத்தி எப்பொழுது உம்மை எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைக்க எங்களுக்கு கிருபை தாங்க டாடி. எங்களை நாங்கள் உம்முடையவர்கள் என்று சொல்லி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கிருபை தாங்க. பஸ்கா பண்டிகை ஆசரிக்க உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அன்று உம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாவலாக இருக்க கிருபை தாங்க. ராகாபை காப்பாற்றினது போல எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. உலக மனிதர்கள் அல்ல, உலக செல்வங்கள் அல்ல, உலக அதிகாரங்கள் அல்ல, அவை எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் நீங்க இருக்கிறீங்கப்பா. You are there in our lives, O Lord. நீங்க இருக்கிற இடத்துல ஜெயம் உண்டு, நீங்க இருக்கிற இடத்துல வெற்றி உண்டு, நீங்க இருக்கிற இடத்துல மகிமை உண்டு ஆண்டவரே.
இந்த நாளில் நீர் எங்களுக்கு செய்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தீர். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய கீர்த்தி பரவ போகிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. எல்லா கணத்தையும் மகிமையை துதியுமாக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜெப பிதாவே.